அடியே தோழி, அடியே தாதி, அந்த மாதிரி வர மாட்டேன். அடியே தாதி, இந்த பக்கம் ஒரு அடி வெட்டு வெட்டு அடவு போட்டேன் வர முடியாது. கத்திதான் வந்துதான் வந்தேன். உப்பு இல்லை சப்பு இல்லை. அடியே தாதி, வார்த்தை சொல்லாம இந்த இடத்த விட மாட்டாரா அவனுக்கு?
இதை வாங்குறது நான் எம்மா கஷ்டப்பட்டு எழுதுதான் தெரியும். சரி, என்னை பார்த்து ஆசைப்படக்கூடிய காரணம் அது கேக்குறியா? ஏண்டா மேல மாத்தா கொண்ட நடுமேத்துல உண்ட அதுக்கு தண்டை தண்டை பண்ண போட்டு நாள் தண்டை தண்டை. இதை பார்க்க பார்க்க ஆசை ஓடுது. டேய், என் பேர் தெரியுமா உனக்கு? பேர் தெரியாது. என்ன பெயர்? ஆனா இந்த வடிவம் இருக்கு. ஆமா, இது என்ன வடிவம் தெரியுமா? என்ன வடிவம்? என் புருஷமாய் தெய்வை அல்ல கண்ணி. அடியே தாதி. கொஞ்ச நாள தண்ணி குடிச்சு போட்டு போயிருந்தாங்க. என்ன பேச விட மாட்டேங்கிறான். கத்தியாத்துல சொட்டை பண்றோம். நான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன். என்ன நடிச்சுவேனா? யார் யார் ஆள் யார் தெரியல. ஆமா, இப்போ இரு இரு, நான் உண்மையா நான் உண்மையான ஆள் யாருன்னு தெரிஞ்சா நீங்க ரெண்டு பேருமே ஆசைப்பட மாட்டீர்கள். உண்மையான பேரு உண்மையான ஆள். இதுக்கு பேர் தெரியுமா? பேடி நாயகம். ஆண் பாதி பெண் பாதி. ஆண் பாதி பாதி பாதியா இருக்கு அப்படின்ற ஒரு காரணம். டேய், நான் உண்மையான ஆள் யார் தெரியுமா? என்னுடைய
யாரு 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 இப்ப புரிஞ்சு போச்சுடா நான் யாருன்னு சொல்லு டா, 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 டா. படிக்கட்டுல இரு. ஆ, என்னது இப்ப விவரமா சொன்னேன்டா. எப்படி சொன்னா மன்னன் பாண்டு மகாராஜன் மன்னன் பாண்டு மகா தம்பி ஐவர் ராஜாக்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆமா யாராரு? ஐயோ ராஜாக்க தர்மர் 1, தர்மர் 1, பீமன் 2, அர்ஜுனன் 3, அர்ஜுனன் 3, நகுல சகாதேவி அவர்கள். இந்த ஐவர் ராஜாக்களில் ராஜாக்களே நடு பிறந்தோன் நான் தான் அர்ஜுனன். ஏய், என்ன அடிக்க வரீங்க? எங்க வந்து உருட்டுற நீ ஏய், என்ன நீ அர்ஜுனன் சொன்னா எப்படி ஒத்துக்கிட்டு அர்ஜுனன் சொன்னா எப்படி ஒத்துக்கிட்டு இந்த நம்பர் நீ எப்படி ஓகே டாக்டா அர்ஜுனன் சொல்லி ஏமாத்துறோம் நாம ஓதுக்கலாமா ஒத்துக்கலாமா ஏக்கா இப்ப புரிந்ததா? சாரி ஏன் இந்த உருவம் இதுதான் கரெக்டான வசனம். ஆமா இந்த ஆணும் பெண்ணும் இல்லாத அருரூபியா ஏன் உனக்கு இந்த உருவம் தம்பி அது காரணம் கேட்டா 12 ஆண்டு வனவாசம், ஒரு ஆண்டு அஜ்ஞாதவாசம் கழிச்சு வந்தா நாடு தரேன். யார் சொன்னா? அந்த கட்டளைப்படி ஐவர் ராஜாக்கள் 12 ஆண்டு வனவாசத்தை நாங்கள் கழிச்சுட்டு இந்த ஓராண்டு அஜ்ஞாதவாசத்தை கழிப்பதற்கு வியாச மகாமுனிகளை ஆமா. அதனால நீ ஏதாச்சும் ஒரு நாட்டிலே தங்க வேண்டும். மரபுரி தரித்து மரபுரினா அவங்க உருவத்தை மாற்றி யாரு தாண்டவன்னு தெரியப்படாது என்று மரபுரி வைத்து இப்ப நாங்க விராட நாட்டிலே தங்கியிருக்கின்றோம். விராட நாட்டுல நான் எனக்கு என்ன வேலை? விராட மன்னனுடைய மகளா இருக்கக்கூடிய உத்தரிக்கு நான் நாட்டியம் கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என்ன எப்படி என்ன உத்தரிக்கு நாட்டிய கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என்ன அர்ஜுனன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது முடியாது. எதிரால் பார்த்தாலும் தெரியாது. அதெல்லாம் மட்டும் என்னால இப்போ நான் நாட்டிய சாலை விட்டுக் கொண்டிருக்கிறேன். டேய் அவன் வாராதவன் நான் ஐயன்
அசிங்க சொன்னாடி கம்மி கம்மி அந்த கூந்தல் வச்சு போட்டு வராங்களா இல்லையா? கூந்தல் வச்சு வராங்க. ஏய் அவன் யார் தெரியுமா? யார் அது? ஐவர் ராஜாக்களுக்கு தேவி திரௌபதி. யாருங்க? ஐவர் ராஜாக்களுக்கு தேவி திரௌபதி. அவங்க பணிமாதா இருக்காங்க. ஓஹோ, சுதேட்சணைக்கு பணிமாதே. அவளை பாத்தியாடா? அவன் நடந்து வர நடைய நடமட்டா வருது, தாவாரத்தை காணும். ஏய் அவன் சாயல் மையல் நடையா இந்த நேரத்தில் இங்க தேடி வந்திருக்கின்றாங்க. நேற்று கீச்சகன் ஆசைப்பட்டதை போல் எவனாகிலும் உன்னை பார்த்து ஆசைப்பட்டானா? சொப்பு வாங்கி இனிமேல் இந்த நேரத்தில் சொப்பு வாங்கி சொன்ன வாங்கி சோறு கிடைக்கிறேன். சுவாமி ஐயா கருணம் உண்டு அவன் என்ன கேட்ட வைக்கிறதா? சரி சத்தம் இது நியாயம். என்ன கேட்டாய்? அங்க குழந்தை நட்டு வச்சாங்களே, அனுமந்தாதா என்ற வில்லு
வந்த அவனி 55 தேச ராஜாக்களும் ராஜாக்களும் அந்த வில்லை இல்லை எவனாலும் வளைக்க முடியவில்லை. எவனாலும் வளைக்க முடியவில்லை. அந்த வில்லை இல்லை எவனாலும் வளைக்க முடியவில்லை. எவனை வளைச்சானா? இல்லைங்க ஆ, இல்லைங்க. அந்த யாரு வளைத்தது, யாரு கல்யாணம் செய்தது? தாங்கள் தான் சுவாமி. ஓ, தாங்கள் தான் சுவாமி. என் ஊர் சொந்த ஊர் தாங்கள் தான். மலைவேடை தாங்கல் தான். ஜம்ப தாங்கல். நீங்க தாங்க. நீங்க தாங்க. ஆ, நீங்க தான். அப்போ இந்த மக்கள் பூரா என்ன சொல்லலாம்? சொல்லலாம். என்ன பாதி பெண்ணு பாதி ஆணு, ஆ, ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத பேடுன்னு அவங்க பூரா பேர் சொல்லலாம். எல்லாரும் சொல்லலாம். நீ சொல்லலாமா? ஐ, சொல்லுவியா? சொல்லுவியா? சொல்லு. அறிஞ்சு போவாங்களா? மன்னவா, அந்த வார்த்தையில் ஒரு அர்த்தம் இருக்கு சுவாமி. இந்த வார்த்தையில ஒரு அர்த்தம் இருக்குது. அர்த்தம் இருக்குங்க. ஓஹோ, அர்த்தம் இருக்கா? ஆமா. என்ன அர்த்தம் பாருங்க. நீங்க அமெரிக்கன். நீங்க உட்கார சொல்ல நீங்க வச்சு சொல்றியா? இல்ல, உட்காருங்க. உட்காருமா? இப்ப அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பூரா சொல்லு. இங்க இருக்கிறவங்களுக்கு பூரா பேருக்கு தெரியும். என்ன சொல்லு அர்த்தம்? பாக்கலாம். சொன்னாதான் கொஞ்சம் விடுவேன். சரி. என்ன சூத்து பைக்கு போகும். ஆமா. எல்லாம் யாராவது சூர்யாதான். சொல்லு சொல்லு. மன்னவா, இந்த தேசமெல்லாம் தான் துடிக்கும். அந்த தேசத்திலே பாதம் தேசமெல்லாம் தான் துதிக்கும். அந்த தேவிக்கிற பாகம் தந்த திருவண்ணாமலையில இடமாக தந்திருக்கின்றாரே அண்ணாமலையார். அந்த ஈசனை போல் வந்து அமர்ந்திருக்கீங்களே. பாதி ஆணு பாதி பெண்ணு அத்தனா ஈசனை போல் வந்திருக்கீங்களே. தேசமெல்லாம் தான் துதிக்கும் தேவிக்கிற பாகம் தந்த திருவண்ணாமலையில தான் இடபாகம் பார்வதிக்கு இடபாகம் கொடுத்த இடம். திருவண்ணாமலை தேசமெல்லாம் தான் துதிக்கும் தேவிக்கு இடபாகம் தந்த. உனக்கு இடமாகவே கிடையாதுன்னு அனுப்புன இடம் காஞ்சிபுரம். ஆமா, அங்க போய் அந்த அம்மா தவறு செய்து அதுக்கு முடியாம திருவண்ணாமலை வந்தாதான் உனக்கு இடமாகும். ஆமா. அப்படி சொல்லி திருவண்ணாமலை துர்காம்பா கோயிலானதான் அந்த அம்மா இடமாகத்தை பண்ணணும். அந்த ஈசனுக்கு சமமான அந்த அத்தனார் ஈசனுக்கு சமமான அது மேல வந்து அது மாதிரி வந்து அமர்ந்திருக்கீங்களே அண்ணவா. நான் தாண்டா அவசரப்பட்டிருக்கேன். ஆமாங்க, நாம தான் கொஞ்ச நேரத்துல பசி எடுத்துடா. இப்பி கடையில யாரை பார்த்தீங்கன்னா தீர்த்துருவேன். மன்னவா, அருமையான வழி. அந்த ஈசனை போல் வந்து அமர்ந்திருக்கீங்களே. அவருக்கு பெயர் அர்த்தனார் ஈஸ்வரன். அத்தனார் ஈஸ்வரன் அவருக்கு சமமாக வந்தீங்களே. மன்னவா, அந்த அத்தனார் ஈஸ்வரை போல் வந்து அமர்ந்திருக்கீங்களே. நீங்கள் எல்லோருக்கே நான் சரண சுவாமி. சரியாகட்டும். மன்னவா, அயருக்கு மொழி தேவி மன்னவா, மங்களவதியே வாழி வனவாச காலமெல்லாம் மங்களவதியே வாழி நங்கையே துளைத்து வந்தோம். இன்றைக்கு நாள் ஒன்று அதிகமாச்சு.
தேவி மன்னவா அது கொஞ்சமா இங்கு வந்த பூவையங்க அந்த சேதி சங்கதி என்னதென்று சாட்சியை நடத்தி மன்னவா இந்த நேரத்தில் தேடி வந்திருக்கின்றாயே ஆமாங்க. என்னமா காரணம் மன்னவா ஐயா சரசு கம்பீர தீரா சக்தி விபத்து சூழ அரசன் இல்லாத போது ஆவத தடுத்திருப்பி திருசுரன் மன்னன் வாழ புரிதமா எனக்கு கூடி கடைசியாக யாரிட்டால் மருதி அல்ல சுவாமி விளக்கம் மன்னவா நம்ம எங்கெங்க அடைக்கலமா இருக்கோம் ஆமா மச்ச தேசாதிபதி மத்திய தேசாதிபதி விளாட மண்டலத்தில் அடைக்கலமா இருக்கும் அடைக்கலமா இருக்கும் ஆமா அந்த விளாட மண்ணு நேற்று தினத்திலே தென்கோடி காலகத்தில் இருந்த வண்ணத்துக்கு வைக்க போட்ட வசமத்துகளை திருக்கத்தன் மடக்கி சென்று விட்டானா ஆமாங்க சரி மடக்கி சென்று விட்டானா மறுபடி இன்றைய தினத்தில் வடகோடி காலகத்தில் இருந்த வண்ணத்துக்கு வைக்க போட்ட வசமத்துகளை துரியோதன மடக்கி செல்கிறானா துரியோதனன் மடக்கி செல்கிறானா ஓ இங்கே வந்து விட்டானா மறுபடி அந்த மாட்டை மடிக்குவதற்கு நேற்று தினத்திலே போனாங்க பாரு அண்ணாக்கள் கட்டி ஆடவர் முதல் அங்கேயே கண்டு விட்டார்கள் சரி ஆமா இன்று இந்த மாட்டை மடிக்குவதற்கு ஆள் இல்லைங்க அதனால அதனால மதிய சாப்பாடுக்கு வந்தாரு பாரு யாரு உத்தரகுமாரன் விராட மன்னனுடைய மகன் மகன் சுதேசனை பெற்ற பிள்ளை பிள்ளை உத்தரகுமாரன் ஆமாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வந்த பையன் படிச்சுட்டு வந்த பையன் அவன் என்ன சொன்னான் அவர் என்ன கேட்கிறாரா அம்மா எனக்கு ஒரு ரத சாரதி பார்த்து தந்தா நான் சென்று மாட்டை வைத்து வரேம்மா அப்படின்னு சொல்றாராம் சரி அதுக்கு அந்த மாதிரி போயிட்டு சொல்லிட்டாங்க அதுக்கு உனக்கு என்ன அந்த அம்மா தான் என்னை கூட்டி கேட்டாங்க என்னன்னு அம்மா உனக்கு யாராவது ரதம் ஓட்ட ஆளு தெரியுமா அப்படின்னு என்னை கூட்டி கேட்டாங்க சரி அதுக்கு நான் ஒரு ஒப்பு கொடுத்துட்டு வந்திருக்கேங்க உனக்கு ரதம் ஓட்ட ஆள் தெரியுமா தெரியுங்க ஓ தெரியும் ஆள் தெரியும் அப்ப ஆள் பிடிச்சி வச்சிருக்கீங்க ஆள் இருக்காங்க இருக்காங்க அத்தா அந்த ஆள் யாரு சுவாமி என்னடி கைய முறுக்கிற என்ன கைய முறுக்கிற மன்னவா சொல்லு அந்த ஆளு அந்த ஆள் யாரு நீங்க தான் சுவாமி உனக்கு அம்மா அது என்ன மொழி உரைத்தாய் என்ன கட்டி கலசியமே என்ன மாட்டி விடுறேன் சின்ன பையன் கோழி சதமாகவே இவன் பேசவும் அம்மா திமிரு இருந்தா ஐயா நீங்க கூட்டு பாக்குறீங்களா அந்த விளாட மன்னன் எங்க அகஸ்திராபுரிக்கு கப்ப பணம் கட்டக்கூடியவன் அது உண்மைதான் சுவாமி நான் என்ன ஆளு உமா பெரிய ஆளு 5 வச்ச பையன் அவன் அவனுக்கு போய் இவங்க வேலை ஓட்டுறா நம்ம பெரிய ஆளு கேட்டாங்களா அவன் கந்தல் பையன் அவன் பள்ளி அவனுக்கு ரத போட்டா எனக்கு ஆள் இருக்கு ஆள் கொண்ட ரெண்டா பூர்ணிக்கு சொல்லு மன்னவா இத முதலியா
ஆ? ஆ. என்ன கேளு, நேசமாய்தான் போடு. அப்புறம் என்னம்மா மன்னரா சொல்லு. ஐயா நேசமாய் பாரு என்ன வெற்றி ராஜா கேட்க என்போ நிற்குமோ நிற்கி வந்துமோ நீங்க போறீங்கல்ல உங்களுக்கு நட ஓட்ட தெரியல அப்ப நீங்க ஓட்டி ஜெயிச்சு மாத்த மாறிக்கிட்டு வரணும். என்ன பார்த்தீங்களம்மா நீங்க எல்லாம் பேசுறீங்களா? ஆ? ஏய், மன்னவா நேசமாய் பலனை வைத்து நாம வந்து ஜெயிக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்கு தானே அங்க வந்து நம்ம நேசமாய் பலனை வைத்து பலனை வைத்து நமக்கு பலன் உண்டாகணும்னு தானே வந்திருக்கிறோம். இங்க வந்து இருக்கிறோம். நேசமாய் பலனை வைத்து ராஜனே ஜெயிக்க சொன்னோம். துரியோதனை நம்ம நிறுத்தணும். என்ன? துர்வானை ஜெயிப்பதற்காக தானே இங்க கட்டிருக்கணும். இத பாட்டு சாப்பிடு நீங்க கீர்த்தி ஓங்குங்க. அப்ப நம்ம தங்கக்கூடிய அரசனுக்கு ஒரு உதவி இல்லைன்னு சொன்னா நீங்க கீர்த்தி ஓங்குங்க. நம்ம கீர்த்தி ஓங்குமா? ஆ? புத்தி சொல்றேன் எனக்கு. ஆ? ஏய், இந்த பார்த்தா? ஏய், மன்னவா அவன் அனுப்பிச்சு விட்டு பையன். இல்ல பையன் பையன் அம்மா பையன் சொல்லு 5 வயசு பையன் ஆ? எம்மா ஓய்யா சின்ன பையன் தாங்க. அவன் சட்டை செய்வானா? செய்ய மாட்டாங்க. பிள்ளை. அதுக்குதான் நீங்க போறீங்க. பையனுக்கு தேவையான தயார். சின்ன பையன் மதியான சாப்பாட்டுக்கு வந்த கூட்டுக்காரர்களே, மதிய சாப்பாட்டுக்கு வந்த பையன் அவன் என்ன சண்டை செய்வாங்கம்மா? சாப்பாடு சாப்பாடு எதுக்கு ஒத்துக்கணுமோ அதற்கு ஒத்துக்கணும். சரிங்க. அது உண்மைதான் சுவாமி. ஏய், பிஜப்புற மாதாத ரொம்ப பேசுற நீ. ஏய் ஐயா இன்னைக்கு என்னமோ இன்னைக்கு வன்னியர் தேனாம்பேட்டில் உனக்கு இதுவும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா சொல்லு. மன்னரா ஆ. ஐயா ஓ. ஆசையாய் ஒரு வருஷம் போது இந்த வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டு வரோம். அதனால சாப்பாடு போட்டு விட முடியுமா? சொல்லுவாங்க உப்புட்டு உள்ளவரை உயிர் உள்ளவரைக்கும் நினைக்கலாம். இருக்கணும். மோட்டர் வாங்கி கொடுத்து கூட போக வரைக்கும் பாருங்க கூட கந்தல் பையா. ஆமாங்க. அதனால சாப்பாடு போட்டோம்னா மறக்க கூடாதுங்க. அதான் சொல்லணும். வன்னியர் தேனாம்பேட்டையில நமக்கு ஒரு வாரமா கவிச்சி இல்லாதனாவே இல்ல. இல்லைங்க. அந்த மாதிரி சாப்பிட்ட சாப்பாட்டுக்காவது மண்டபத்திலாவது ஆட்டம் ஆடணும். ஆட்டாடணும் அப்படின்னு ஆடணும்ல. அதனால சாப்பிட்ட சாப்பாடுக்காக நம்ம போய் மாட்டை மறிக்கிட்டு வரலாம்ல. என்ன வாட்டமா சொல்றாயா? சரி, உன்னை பேசுவதில் தவறில்லை. கணவன் சொன்னால் மனைவி கேட்கணும். மனைவி சொன்னால் கணவன் கேட்கணும். பொண்டாட்டி வாட்டி ஆம்பளை காரணம். அது பேர் தான் குடும்பம். பேர் வர போனா அது பேர் கதம்பம். கதம்பு பார்க்கிறவள் பறந்து போயிருக்கணும். சரி, என்ன அம்மா பேச்சு கேட்டு போய் தான் ஆகணும். சரி, ரைட். இதான் இதுக்கு பேர் பெரியவங்க இப்படித்தான் சொல்லுவாங்க. பெரியவங்க அனுபவிச்சோங்க இது இப்படித்தான் செய்யணும்னு கரெக்டாக சொல்லுவாங்க. ஆமா. ஆனா அதன்படி நடந்தா பெரியோருடைய சொல்
சொல்லும் போது கசக்கும், கசக்கும். வாழ்க்கையில இனிக்கும். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, சரி ரைட், சரிம்மா, சரி, என்னை கொண்டு போய் மகாராணி இடத்துல அறிமுகப்படும். இங்க வா சுவாமி. அங்க போன இடத்துல சுவாமி, நாதா, மன்னா, இப்ப நம்ம மரபுரி தெரிஞ்சிருக்கோம். புரியுதா? அங்க போய் என்ன கூடுவேன்? ஆமா, அது அந்த கூட்டுக்கு போக சொல்லலாம். அப்பா நீ எதுக்கு உட்காந்துக்கிறீங்க? கூட்டுக்கு போங்க, பேசி உட்காந்து. இந்த பசங்க பார்க்குற மாதிரி கூட்டு பார்க்கறது, நீ செல்லு பார்க்கறது வீட்டில் போய் பாரு சாமி. இது அருமையான பசங்க, இது பசங்க. அவன் என்ன சொன்ன பத்தியா பேரு சொல்லலாமா? அப்படியா வேற சொல்லலாமா? தெரியக்கூடாது. அப்படியா? சரி போய் சொல்லுவோம். சரி, அங்க போய் இல்லைன்னு சொல்லுவேன். அறிமுகப்படுத்து. அறிமுகப்படுத்தியம்மா. எப்படி கண்ணீர் தேனாம்பேட்டையோட கூடுமா விளையாட போடுவோம்? இல்ல இன்னும் ஒரு ஊர்ல வருமா? எத்தனை தடவை சொல்ல பாருமா, இதான் நேரம்னு எத்தனை தடவை. சரி பார்க்க வந்து பாக்குறப்போ, கொஞ்சம் அங்க வந்து பாக்குறப்போ. ஐயா, ஐயா, ராஜர் மெச்சும் பேடி இது கரெக்ட். என் மகனான உத்திரகுமாரனுக்கு நீங்க ரதம் ஓட்ட வேண்டும். போக வேண்டும். உன் மகனுக்கு ரதம் ஓட்டணும். உன் மகனுக்கு ரதம் ஓட்டுதுங்க. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை அம்மா? எனக்கு தொண்டை வேற சரியில்லை. உனது மகன் என் மகன் உத்திரகுமாரனுக்கு ரதம் ஓட்ட வேண்டும். வரக்கூடிய மகன் 16 குரோனி சேனை. அந்த சேனையில உன் பையன் போய் சண்டை செய்வானா? என் மகன் சின்ன பையனா இருந்தாலும் அவன் சண்டை செய்வான். நீ ரதம் மட்டும் ஓடினா போதுங்க. அவன் பார்த்துக்கலாம். பொம்பளை சாமர்த்தியமான பொம்பளை. என் மகனை விட்டு தர முடியுமா? நானு மதியானம் சாப்பாட்டு வந்த பையா. ஆமா, சண்டைக்கு போய் மாடு மலைக்கு வரணும்னு சொல்லி கிளம்புறான். சரிம்மா, உன் மகனுக்கு நான் ரதம் ஓட்ட வேண்டும். ஆமாங்க ஐயா. சரி, ஆனா ஒண்ணு, எப்படி ரதம் ஓட்டிக்கினே போவேன். போவீங்க? எனக்கு ஞாபகம் வந்து சின்ன வச்சு என்ன ஞாபகம் வரும்? அப்படியா?
ஐயா ஒரு நாளைக்கு அதை நீட்டி வைங்க நேரத்தை கொஞ்சம் அடக்குங்க அதை நிறுத்தவே முடியாது. ஐயா ஐயாங்கடா, நம்ம அம்மா, இங்க வாங்க. உத்தரகுமாரா இதோ நீ மாதிரி அமைதியா இருக்க. ஐயோ நல்ல ஒரு ஆள் தயாரா இருக்காங்க ஆ தேங்க தேங்க அம்மா குரங்குனா நானா குரங்கு அம்மா, அது குரங்கு. அம்மா அது குரங்கா ஆமா. டேடே அவர் பேடி நாயகரன்னு ஒரு எப்படி டேடே அவர் தான் ரதம் ஓடுறாரு அவர் எதுக்கு வராரு? உனக்கு ரதம் ஓடுறதுக்கு அவர் தான் வராரு ஆமாப்பா இதுதானா? ஆமா அம்மா, இந்த பேடியை சாகாது என்றுமே. ஓடி வந்தா இங்கு உண்மை என்னப்பா அது உண்டுமா? எப்படி இருக்காரு எப்படி இருக்காரு ஐயா 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 எப்படி இருக்காருப்பா அது ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத பேடியா இருக்கு. சரி அசிங்கமா இருக்கு. அப்பா அவரோடு நான் சென்றார். சத்தியமா அவனுக்கு சண்டைக்கு வர மாட்டேன். ஐயா 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 ஓ அதுதான் உனக்கு குறையா தெரியுதா மகனே உத்திரகுமாரா ஆமா. அவர் எப்படி இருந்தால் தெரியுமா எப்படிடா? அந்த பரமனும் இந்த பேரையும் இதுவரை காக்கரே ஹரி அவருடைய பெருமை உனக்கு தெரியல எப்படி? அந்த படியலுக்கும் பரமசிவன் இருக்கின்றாரே ஆமா. அவரும் இவரும் ஒண்ணு ஓஹோ. அவர் எப்படி அந்த இடபாகத்திலே அந்த ஈஸ்வரி வைத்திருக்கிறாரோ ஆமா. அதே போல அர்த்தனார் ஈசன் போல வந்திருக்கிறார் உனக்கு கண்ணு தெரியுதா தெரியா? அவரு பெருமை உனக்கு தெரியல அந்த முகத்தை விட்டு பாரு. ஏன் எனக்கு பிடிக்கலையா? ஏன் தம்பி ஒரு சிங்கிள் வரையா? அம்மா ஐயாப்பா ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத பேடி
அவன் ரதம் ஓட்டினான். ஆ. யாரும் ஒரு ஆம்பளை வந்து சொல்ல மாட்டான். ஆமா. ஏதோ ஒரு பொம்பளை வந்து சொல்ல மாட்டான். ரெண்டு கேட்டா வந்து ரெண்டு கேட்டா. எல்லாம் கேவலமா கை கட்டி அசிங்கமா பேசுவாங்க. ஓ கேவலமா இருக்கு அவரை பார்த்தா. ஆமாம்மா. அவர் ஐயோ, ஐயோ, இல்ல, இல்ல, இல்ல. அப்பா உத்திரகுமாரா அழகா இருந்தென்ன வீரா அவளாலே வழக்கம் கத்து பார்த்து செஞ்சிடமுள்ள ரதம் ஓட்ட ஒழுங்கான ஆளை கூப்பிடு. ஐயோ அப்படி இல்லைன்னு சொன்னா அது விழுப்புரம் மாவட்டம். மாவட்டம் ஆமா. சொல்லு திருக்கோவில் சார்ந்த சித்தாத்தூர் வந்து எங்க அண்ணன் வந்திருக்காரு, ஏழுமலை அண்ணன். ஆமா வந்திருக்காரு. ஆமா. அவரையாவது நான் கூட்டு போய் எப்படியாவது எங்க மாத்த படிக்க மாதிரி வந்துருவேன். என்ன சொல்ற, நீயாவது வரையா? சரியா ரதம் ஓட்ட சூப்பரா இருக்கு. அவரே கூட்டு போக சொல்லு. என்ன அவரே கூட்டு போக சொல்லு. சொல்லுங்கடா. சிரிப்பாருங்க, சிரிப்பாருங்க. இதே ஐயா பெரிய ஐயா. சிரிக்க முடியாதா? அப்பா ஏடா அவர் அழகா இல்லைன்னா என்ன? சரி, வந்து. அவர் ரதம் ஓடுறதுக்கு திறமையான ஆளு. ஐயா, ஆ. அந்த ஒரு விகாரமும் மானும் பெண்ணும் அவளுக்கு பங்குமா இருக்கு, நம்ம பார்க்கவும் என்னதுக்கு? ஐயா ஐயா. யாரும் இருந்தாங்க? ஆமா. அம்மா, ஆ. உங்க அம்மா நானும் போர் முன்னாடி சென்றால் ஆனால் எல்லாம் என்ன நினைப்பான்? என்ன நினைப்பா? சங்கல் இல்லாமல் அங்கே ஆ. அங்கே தட்டு கையை கொட்டி நகர்ந்தான். நான் எதுக்கும் சொன்னேன். என்னடா? போப்பா. நான் எப்படி இருக்கேன்? தீர தீர. அருமையா இருக்கேன். ஐயோ நீ அழகா இருக்க. எல்லாம் கை கட்டி ஐயோ, ஏதோ பொங்கி வந்து. ஐயா பெரிய ஐயா. அம்மா, என்னை இந்த கேவலமா சொல்லுமா? ஐயோ ஐயோ ஐயா அவருக்கு ரதம் ஓட திறமையான ஆடுறா. ரதம் ஓடுறதுக்கு ஆள் இல்லடா இப்ப. அப்பா ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ, மாடு ஆளு எப்படி இருந்தா நம்ம ரதம் ஓட்டுறதுக்கு ஆளு ஓட்டுவாரு. நீ ஏன் அழக பாக்குற? அதானே. அதுவும் கொஞ்சம் சேர்ந்து இருக்குமா? எதுல? அழகும் கொஞ்சம் சேர்ந்து. ஏன் அழகா இருக்க நானு? ஐயோ, ஐயோ. என்னோட அழகா இருக்க டேய். ஐயா ஐயா. சொல்லுமா. சொல்லு. நீனே சொல்லுமா. அவன் பேசுறது கேட்டு. ஓ, ஓ, பாருப்பா. அழகெல்லாம் தேவையில்ல. நீ அவன் கூட போறவங்களை காவல் பண்ணிட்டாரு. மேல வச்சு சேர்ந்த அம்மா. என்ன பண்ணுவ? போய் பாரு. போய் பார்த்தா தெரியும். சொல்றதுக்கு நல்லா இருக்குது. எதிராளி என்ன சொல்லுவான்? ஏதோ சிரமப்படுத்துவேன் அவன் வரல, ஏதோ ரத்த குரம் வந்துருக்குது, அது கை தட்டி காரணம் வச்சிருப்பாங்களே. நான் என்ன அவனா இருக்கேன், அது மாதிரி இருக்காதுண்ணே. அந்த ஒரு ஆள் போதும். அவங்களுக்கு ஒருத்தர் காரணம் நம்ம போடணும். அவங்களுக்கு கதை ஏற்கிற காலத்துல சினிமாவை ஆரம்பிக்கும் போது, சினிமா காலத்துல சினிமாவை ஆரம்பிக்கும் போது இந்த அம்மா பாதத்துல வச்சு கேமரா வாங்கிட்டு கேமரா வாங்கி முதல்ல இந்த கோயில தான் வச்சு படைச்சாங்களாம். துவக்கம் பண்ணாங்க. ஆமா. அது யாரும் முதலியார் பேர் சொன்னார். நடேச முதலியார். முதல் ஆரம்ப காலத்துல ஆமா தமிழ்நாட்டுல சினிமான்னு உற்பத்தி ஆகும்போது இந்த அம்மா பாதத்தை வச்சுட்டு ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி கெஜெட்ல இருக்கு. அப்பேற்பட்ட மண்ணாச்சு அது பேசாத. ஐயா வேடி நாயகா, என் மகனோடு ரதம் ஓட்ட போங்க. அம்மா ஐயா என்ன பார்க்காம இருக்கணும். ரதம் ஓட்ட வந்தா அவரு முகத்தை பார்க்க கூடாது. ஐயோ
ஒண்ணு ஒத்து நொட்டிட்டானோ சொன்னியா அது ரதம் ஓட்டும் ஆனா ஞாபகம் வந்துச்சுன்னா ஞாபகம் வந்துச்சுன்னா எப்படி? சரி ஒத்துக்கிட்டானா எப்படி அம்மா முன்னாடிதான் உன் முகம் எடுக்கணும் அம்மா அந்த ஆயா கவனமா பேசு போய் பேசு என் மகனை பத்தி உனக்கு என்னமா தெரியும் ஐயா முகத்துல முழிக்க கூடாது முகத்துல முழிச்சா நான் போய் மடக்க தெரியும் நான் பார்க்க நான் மடக்குவேன் ஏய் சரி அதனால என் முகத்தை பார்க்காத வர சொல்லு சரி மகாராணி நான் போய் இடத்துல உட்காரட்டுமா சரி உச்சமில்லா குதிராயத்துக்கு சென்று உச்சமில்லாத புறவியை கொண்டு வந்து கூட்டு கூட்டு ஏய். உட்கார்ந்துட்டும் மகாராணி அங்க என்ன செய்கிறீர் கையை கைவினேன் யா என் மகன் நெட்டில பட்ட கரம் என் மகன் நெட்டிலே படக்கூடாதான் அதனால கையை கைவிட்டேன் கையை கைவி கையை சொன்னேன் கைவிட்டியா கையை கைவிட்டேன் உன் பையன இன்னொரு கையை கைவிடு அப்படியே வருவேன் வா 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 அம்மா புறப்படலாமே
2012 to 2015 எம்எஸ்சி. ஓகே, அதனால என்னுடைய கல்வி நண்பர்கள் வந்து ஓ ஓ ஓ சொல்லுங்க. விநாயகம் குமாரா ஐயா புறப்படலாமா? புறப்படலாமே. ஐயா விட்டுடலாமா? பாடல் விட்டுடலாமா? முன்னாடி வா. மயிரை புடுங்க போறோம். முதல்ல போறோம் நாங்க. நீ சண்டை செய்தா அவங்க வந்து தோத்துக்கலாம் உனக்கு அருமையாச்சு. அப்ப அவங்க அது கூட நம்மளுக்கு அனுப்பிச்சு வந்தோம். அது கூட அனைத்து எடுத்து வந்தா நான் மரப்பாச்சி கட்டி விளையாடுறேன்னா விநாயகம் என் தங்கருத்தரி அண்ணா நீ சென்று மாற்றானே வென்று விட்டான். அவன் அணிந்து இருக்கக்கூடிய அந்த பட்டு போரா முத்தை கட்டி நான் மரப்பாச்சு கட்டி விளையாடுறேன். அப்படி தந்தை உத்தரவு இந்த வார்த்தை நல்லதா கேட்கலாம். ஜயம் உண்டு. முடியாது. படைகள் ஆமா அதிவேகமாக ஓட்டி வந்துவிட்டு இது பூரா துரியோதன படை. அப்படி வருமாறு ஐயா
பாப்பா 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 கூட்டு போக சொல்லுங்க. இது யாரு புரியுங்க கம்மி நீங்க பெரியவங்க பாருங்க, அடிமையா வந்து பாருங்க. அதோட சொல்லு இரு சாமி இனிமேல் சொல்லு. உனக்கு புரிஞ்சா பாரு இல்ல கம்மு நாம மைக் கொஞ்சம் ஐயா நிறுத்து ஏய் நிறுத்து ஏன் இந்த வடமாறு அது வேற மாதிரி போது இதோ பாத்தியா அதோ தேர்ப்படை இதோ யானைப்படை இதோ குதிரைப்படை இதோ காலாட்படை ஐயோ எனக்கு பயமா இருக்கு என்னம்மா இங்க பார்த்து ரத்தம் போடணும்னா இப்ப படைய பார்த்துட்டு ஐயா உன்னை கையெழுத்து குமர ரத்தம் நிறுத்த சொல்லு ஏன் நிறுத்த வீட்டுக்கு போயிடும் ஐயோ அம்மா கிட்ட வீரமா பேசுன என் வசந்த் அவங்களே பேசுறாங்க. ஏய் ஐயா ஐயா அம்மா அறியாத பிள்ளை தெரியாது பேசிட்டேன் நம்முடைய பசங்களை வேற ஒருத்த ஓட்டி போறானே அப்படி ஆவேசத்துல பேசிட்டேன் ஆனால் இந்த சேவையை பார்த்துதான் என்ன அப்படி சிக்கிடுவோம் மிளகா போல உன் காலம் வந்து குமரன் வேண்டாம் நம்ம சொல்லவே அம்மா பேசுறீங்க அப்ப தெரியா அந்த ஆளை விடவே விடாது அந்த ஆளு தான் பண்ணிட்டு வரணும். ஏய் அவர் மேல பட்டக்கரை என் மேல படக்கூடாதுன்னு சொன்னீங்க இப்ப எப்படி காலம் கோயில் என் நெத்தில பொட்டு வச்சுட்டு அந்த அம்மா கைய கழுவ சொன்னான். நான் நல்லா தினம் குளிச்சுட்டு இந்த தோட்ட கட்டிட்டு போனாலும் போய் குளிச்சு கொடுத்துட்டு ஐயா நான் அறியாத பையன் தெரியாத பேசிட்டேன் எங்க அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பிள்ளை தப்பு தவிங்க செத்துட்டா எங்க அப்பா அம்மா கொல்லி வைக்க யாருமே இல்ல பேடி அப்பா அதனால வீட்டுக்கு போய் பையன் என்ன ஆட்டமா பார்த்து கத்துக்கணும். நல்லா வைக்கணும் திருமாரா ஐயா தீர நேரம் மேரி வந்திட இந்த சேனையை கண்டு இருந்தாரோ வேண்டற்கு நகையாவோ அம்மா என்ன பண்ணாங்க அவர் என் ஊர் பக்கம் மாசி மகமும் இப்போ சித்திரை மாதம் ஒரு மொத்தம் 3 நாள் தாமலும் மாமூலா சென்னை மாநகரத்தில் இருக்கிறாரு. பிறந்த ஊருக்காக அவரே சொந்த செலவு பண்ணி கூட்டு வச்சுக்கிறாரு. ஆமா நாங்க மைக்கில பாடுற சொந்தமா கத்துறோம். ஐயா சாமி ஒரே நல்ல கதை இது. அறிவு ஞானம் பெருகொள்ளுது. ஆமா இல்ல மாட குழந்தை இல்லை ஏன் போய் குழந்தை அம்மாடா கம்மி சரி சொல்லுப்பா. இன்னொரு 15 நிமிஷம் நான் ஒரு 15 நிமிஷம் தான் சொல்லு. வீட்டுக்கு ஓட்டு யாரு வீட்டுக்கு நீதான் வீட்டுக்கு ஓட்டு ஏன் வேணா சண்டை வேணாம் நமக்கு மாடு போனா போட்டோம் என் உயிர் தான் முக்கியம் வீட்டுக்கு ஓட்டு. ஏய் சண்டைக்கு வந்து திருப்பி போனா பொம்பினாடி தூள் காய் துப்பா மூஞ்சி அவ காரி மீறான்னு என் உயிர் சாம சொல்றியா? ஏன்டா சாவர அதனால ஐயோ தம்பி மாசில்லா மணியை கேளாய் மனதச்சம் கொள்ள வேண்டாம். யோசனை செய்வதெல்லாம் உடன்பட்டால் உயிரை தந்து யோசனை முன்னமே இருக்கணும். ஆமா ஒரு காரியம் செய்யக்கூடாது. செய்ய துணிஞ்சிட்டா உயிரே போனாலும் அதை நிறுத்தக்கூடாது. ஒன்னும் இல்லையம்மா நேத்து அந்த மரம் நட்டுட்டாங்க. மரம் கோணியா இருக்குது.
என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோன்னு சொல்லி அவர் ஐயா வேற தலைவர் அவர்கள் நேற்று இந்த ஏணி போட்டு அந்த கொட்டையிலிருந்து கீழே இறங்குறாரு. மழை பெஞ்சினே இருக்குது. மேலே போய் கவுத்த கட்டிட்டு கீழே இறங்க. ஆனா அந்த கயிறு கட்டனாலும் அந்த மரம் அப்படியே ஒரு ஜிம்பு ஜிம்பு கொஞ்சம். ஆமாங்க. நான் குண்டி ஆளுக்கிட்ட யாரா இது ஆளுன்னு பார்த்தா இறங்கி வந்த பிற்பாடு தெரியுது தொப்பரையா நனைஞ்சுக்கின்னு இறங்குறாரு. கைத்துக்கு கீழே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. கைத்துக்கு மேல போகும்போது அது மாதிரி அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. செய்ய நினைச்சிட்டா உயிரே போனாது அங்க போகணுமே தவிர அதைத்தான் இந்த நாடகத்து கவியில யோசனை அறிவதெல்லாம் உடன்பட்டால் உயிரை தந்து உயிர் போனாலும் போலாம். ஆமா, ஆனா போயிட்டா பின் வைக்க கூடாது, வரக்கூடாது. இந்த வைக்கணும். இந்த தேசத்து மன்னர் மெச்ச தேசத்து மன்னர் மெச்ச சண்டைக்கு வந்துட்டேன். ஆமா, நீ சண்டையில செத்தா சரி, அதுக்கு பேர் வீர மரணம். நீ திரும்பி போனா அதுக்கு பேர் கோழை. சரி, யோசித்து அறிவதெல்லாம் உடன்பட்டால் உயிரை தந்து தேசத்து மன்னர் மெச்ச ஜெய கீர்த்தி நமக்கு தானே. சண்டையில பேச்சுக்கு தான் இது நல்லா இருக்கு. ஆமா, பேச்சுக்கு நல்லா இருக்கும். சாமி ஏமாண்டா